ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகின்றேன். மறுபடியும் ஒரு புதிய நாளுக்குள்ளாய் நானும் நீங்களும் கடந்து வரும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்திருக்கின்றார். இந்த நாள் முழுவதுமாக தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய வழிநடத்துதல் நம்மை நடத்தட்டும். அவர் தாமே ஒவ்வொரு நாளும் நம்மை இப்படியாக பாதுகாத்து வழிநடக்க அவர் போதுமான தேவனாக இருக்கின்றார். அவருடைய நாமம் வாழ்த்தப்படட்டும். அவருடைய நாமம் உயர்ந்த நாமம் என்று சொல்லி நாம் விதத்தில் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட உயர்ந்த நாமத்தை உடையவராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம் நமக்கு எல்லா நாமங்களிலும் மேலான நாமமாய் இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதை நானும் நீங்களும் விசுவாசிக்கின்றவர்களாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட நாமமுடைய கர்த்தர் தாமே நம்மை ஒவ்வொரு நாளும் வழிநடத்த அவர் போதுமானவராக இருக்கின்றார். இன்றைக்கும் கூட ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41வது அதிகாரத்தின் 13வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். Isaiah chapter 41 verse 13. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து என்ன சொல்லுகின்றாராம்? நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி. எனக்கு பிரியமான தேவச்சனமே, எல்லாவற்றையும் படைத்தவர், எல்லாவற்றையும் ஆளுகை செய்கின்றவர், எல்லாவற்றையும் அதனதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்து முடிக்கின்ற தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார், உன் வலது கரத்தை பிடித்து நீ பயப்படாதே. எவ்வளவு ஒரு பெரிய ஒரு காரியம் இல்லைங்களா? எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர், இந்த உலகை ஆளுகின்றவர், அவர் நம்முடைய வலது கரத்தை பிடித்து நீ பயப்படாதே என்று சொல்லுகின்றாராம். எனக்கு பிரியமான தேவச்சனமே, அநேக காரியங்களில் பயந்து போயிருக்கின்றாயா? இந்த வருடத்துல நான் என்ன செய்வேன், நான் எப்படியாக கடந்து போவேன் என்று சொல்லி பயப்படுகின்றாயா? நீ பயப்படாதே, உன்னோட வலது கரத்தை பிடித்து நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகின்றார். அவர் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகின்றார். அப்படி என்று சொன்னால் நீ ஏன் பயப்பட வேண்டும்? எனக்கு பிரியமான தேவச்சனமே, இந்த நாளிலே நீ பிரவேசித்திருக்கும் பொழுது கர்த்தருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் நோக்கி பார்க்கின்றவராய், அவருடைய நடத்துகின்றவராய், அவருடைய விசாரிக்கின்ற தேவனாக இருக்கின்றார். ஆகினாலே பயப்பட வேண்டிய அவசியம் அல்ல. அவருடைய வலது கரத்தை பிடித்து அவர் நடத்தக்கூடியவர். உனக்கு துணையாய் நிற்கிறேன் என்று சொல்லுகின்றார். நீ ஏன் கலங்க வேண்டும்? எல்லாவற்றையும் அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து விடு, அவர் உன்னை நடத்துவார். இந்த நாளிலும் கூட அப்படிப்பட்ட தேவனாகிய அவர் தாமே உன்னோடு கூட இருக்கின்றார். கலங்காதே, திகையாதே. அவர் உன் முன் சென்று எல்லா விதமான கோணலான காரியங்களையும் செவ்வையாக்குவார். தேவன் தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென்.